தொடர்கின்றன. அதிமுக அரசு பதவியேற்று நாளையுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு ஒவ்வொரு முறை மட்டுமே ஆட்சி பொறுப்பு கிடைத்து வருகிறது. திமுக 5 ஆண்டு, பிறகு அதிமுக 5 ஆண்டு என்று மாறி மாறி ஆட்சி நடத்தி வருகிறது. திமுக ஆட்சியின்போது கரும்பு விவசாயிகளுக்கு டன்னுக்கு 3000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கடும் போராட்டம் நடத்திய ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து 3500 ரூபாய் கொடுப்பார் என்று கரும்பு விவசாயிகள் நம்பினார்கள். இதேபோல் எடுத்ததற்கெல்லாம் போராட்டம் நடத்த தனது கட்சியினரை தூண்டிவிட்டு அவர் போயஸ் தோட்டத்தில் நிம்மதியாக இருந்து விளம்பரம் பெற்று வந்தார். பல்லாவரத்தில் சாக்கடை அடைப்புக்கு எதிராக நடந்த போராட்டத்திற்கு தலைமையேற்றார். விழுப்புரத்திலும் தனது கட்சிக்காரர்களை திரட்டி கரும்பு விவசாயிகள் போராட்டம் என்று அறிவித்தார். தமிழக மக்களை எப்படி ஏமாற்றலாம் என்று தெரிந்து கொண்ட ஜெயலலிதா இல்லாத தகிடு தத்தங்களை வைத்து பிரச்சாரம் செய்தார். திமுக ஆட்சியால் மக்கள் மனம் வெறுத்து இருந்த நிலையில் அவர்களது உணர்வுக்கு மதிப்பளிக்கும் பொருட்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற தேமுதிக அரும்பாடுபட்டது. சோறு போட்டவன் கையையே கடிக்கும் குணம் கொண்ட ஜெயலலிதா தான் பதவிக்கு வர காரணமாக இருந்த தேமுதிகவை உதாசீனப்படுத்தினார். சொத்து குவிப்பு வழக்கில் எந்த நேரம் ஜெயிலுக்கு போக வேண்டியது வருமோ என்று அஞ்சி நடுங்கி குற்றவாளி கூண்டில் நிற்கும் ஜெயலலிதாவுக்கு ஆட்சி பதவி கிடைத்ததும் உற்சாகம் வந்துவிட்டது. பால் விலையை உயர்த்தினார், பேருந்து கட்டணத்தை உயர்த்தினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மின்சாரம் பஞ்சம் தீர்ந்துவிடும் என்று கூறிய ஜெயலலிதா ஆட்சியில் கிராமப்புறங்களில் 14 மணி நேரம் மின்சாரம் வெட்டு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மின்சார கட்டணமும் உயர்த்தப்பட்டது. இப்போதைக்கு பொது தேர்தல் இல்லை என்பதால் 4 ஆண்டு காலம் பதவி சுகத்தை நன்றாக அனுபவிக்கலாம் என்ற ஆசையில் தனி விமான சவாரி, ஆடம்பர விழாக்கள் என்று கூறி மக்கள் பணத்தை நாசப்படுத்தி வருகிறார் ஜெயலலிதா. இவர் பதவியேற்று ஓராண்டு காலம் ஆகிவிட்டது என்பதற்காக கோட்டை கொத்தனங்களில் எல்லாம் அலங்கார விளக்குகள் ஒரு வாரமாக எரிந்து கொண்டிருக்கின்றன. நாட்டில் மின்சார பஞ்சம், ஆனால் ஜெயலலிதாவோ அது பற்றி கவலைப்படாமல் ஆடம்பர விழாக்கள் நடத்தி வருகிறார். இந்த ஓராண்டு கால அதிமுக ஆட்சியில் மக்கள் கடும் வேதனையை அனுபவித்து வருகிறார்கள். மக்கள் படும் அவதிகளை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் தெரிவிக்க முடியவில்லை. பேருந்தில் ஏழைகள் பயணம் செய்ய முடியாத அளவிற்கு கட்டண உயர்வு உள்ளது. பல ஊர்களில் கேப்டன் ஆணைப்படி தேமுதிகவினர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகிக்கும் நிலைமை உள்ளது. காவல்துறை ஜெயலலிதாவின் ஏவல் துறை போல் செயல்படுகிறது. ஜெயலலிதா சுட்டிக்காட்டும் நபர் யாராக இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடும் கொத்தடிமை நிலைமையில் படித்த IPS அதிகாரிகள் உள்ளனர். ஜெயலலிதா நினைத்தால் கைதான நபர்கள் ஜாமீனில் வெளியே வரலாம். இப்படி சட்டத்தை காட்டாட்சி நடத்தும் ஜெயலலிதாவின் வேதனை ஆட்சி நாளை ஓராண்டை நிறைவு செய்கிறது. நெல்லை மாவட்டத்தில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தின் கடையநல்லூர், தென்காசி, கடையம், பாவூர் சத்திரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்காக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. ஆனால் கடந்த 1 மாதமாக நடத்தப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சையால் நெல்லை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதாக தெரியவில்லை. மாறாக பலியானவர்களின் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. 4 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள நெல்லை மாவட்ட ஆட்சியர் செல்வராஜ், கடந்த 1 மாதமாக டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கொசு ஒழிப்பு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஒவ்வொரு 100 வீடுகளுக்கும் தனித்தனியே சுகாதாரத்துறை அதிகாரிகள் சென்று நோய் குறித்த விவரங்களையும் அவர்களுக்கு தடுப்பூசி மற்றும் மாத்திரைகளையும் அளித்து வருவதாக கூறினார். இந்நிலையில் சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும், நோய் தடுப்பு நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விதவையான மருமகளை கொலை செய்ததாக மாமனார் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னிமலை அருகே உள்ள நாமக்கல் பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வி. 25 வயதான இவரது கணவர் 3 ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார். தனது மாமனார் ராமசாமியின் பண்ணை வீட்டில் செல்வி வசித்து வந்தார். இந்த நிலையில் செல்வி மற்றொரு வாலிபரை 2வது திருமணம் செய்து கொள்ள முயற்சித்திருக்கிறார். இதனால் ராமசாமிக்கும் செல்விக்கும் தகராறு ஏற்பட்டது. குடிபோதையில் இருந்த ராமசாமி செல்வியை அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். செல்வியின் தலை, கை, கால்களை தனித்தனியே வெட்டி எடுத்து அருகில் இருந்த வைக்கோல் போரில் வைத்து எரிக்க முயன்றார். இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சென்னிமலை காவல்துறையினர் அங்கு சென்று பாதி எரிந்த நிலையில் இருந்த செல்வியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ராமசாமியை போலீசார் கைது செய்தனர். குடியாத்தத்தில் நிலவி வரும் தண்ணீர் பற்றாக்குறையை போக்க தேமுதிகவினர் இலவசமாக குடிநீர் வழங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
குடியாத்தம் நகராட்சியில் சுமார் 36க்கும் மேற்பட்ட வார்டுகள் உள்ளன. கடும் கோடை வெயிலின் தாக்கத்தால் அப்பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பல்வேறு இடங்களுக்கு தண்ணீரை தேடி செல்கின்றனர். இதைத் தொடர்ந்து தேமுதிகவினர் தண்ணீர் லாரிகள் மூலம் மக்களுக்கு இலவசமாக குடிநீர் வழங்கி வருகின்றனர். இதனால் குடியாத்தம் நகரவாசிகள் குடிநீர் பற்றாக்குறையிலிருந்து மீண்டு மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குடிநீர் பஞ்சம் நீடிக்காமல் தடுக்க நகராட்சி நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியாத்தம் நகரவாசிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்று தமிழகத்தில் தேமுதிகவினர் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தொட்டி அமைத்து மக்களின் கோடை தாகத்தை தணித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இலவச குடிநீர் விநியோகத்தில் வேலூர் மாவட்ட தேமுதிக செயலாளர் விஸ்வநாதன் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அருகே வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் வியாபாரி ஒருவர் பலியானார். அவரது மனைவி உள்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பூர் பாண்டியன் நகரில் வசித்தவர் சகாயராஜ். பலசரக்கு கடை வியாபாரியான இவர் தனது சொந்த ஊரான கோவில்பட்டிக்கு திருவிழாவிற்காக சென்றிருந்தார். அவருடன் அவரது மனைவி மற்றும் 3 மகன்களும் வேனில் சென்று கொண்டிருந்தனர். திண்டுக்கல்லை அடுத்த எல்லைப்பட்டி அருகே வேன் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த லாரியும் வேனும் பயங்கரமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் வேனில் இருந்த சகாயராஜ் சம்பவ இடத்திலேயே பலியானார். அவரது மனைவி ஜான்சிராணி, மகன்கள் மைக்கேல், பிரான்சிஸ், கோகுல் ஆகிய 4 பேரும் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். யோகா கலையில் சிறந்து விளங்கும் 93 வயது மூதாட்டி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.